ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் நீட் தேர்வை திமுக அரசு ஏன் ரத்து செய்யவில்லை என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் நீட் தேர்வை திமுக அரசு ஏன் ரத்து செய்யவில்லை என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது என்றும் நாங்கள் ரத்து செய்வதற்கான முழு முயற்சியையும் மேற்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கேள்விக்கு பதிலளித்து இருக்கிறார். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் நீட் தேர்வை திமுக அரசு ஏன் ரத்து செய்யவில்லை என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது, நாங்கள் ரத்து செய்வதற்கான முழு முயற்சியும் மேற்கொள்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்து இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். சட்டப்பேரவையில நீட் விவகாரம் தொடர்பான விவாதங்கள்ல முதல்வருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையே காலசாரமான விவாதம் நடைபெற்று வருகிறது. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் நீட் தேர்வை திமுக அரசு ஏன் ரத்து செய்யவில்லை என்ற கேள்வியை எதிர்க்கட்சியினர் எழுப்பியிருக்கிறார். இதற்கு பதிலளித்து பேசக்கூடிய முதலமைச்சர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வோம் என்று சொல்லவில்லை, கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்கிறோம் என்று சொன்னோம். ஆனால் மத்தியில் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லை, அதனால் எங்களால் ரத்து செய்ய முடியவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு மீண்டும் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கும் பொழுது நீட்டை ரத்து செய்வோம் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதனால் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துதான் இந்த அரசு அமைச்சிருக்கீங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளும் அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்த முதல்வர், நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் வந்தால் அதை ரத்து செய்வோம் என்று சொல்லவில்லை, மாநில அரசால் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, மத்திய அரசு மட்டும்தான் இந்த தேர்வை ரத்து செய்ய முடியும் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியாதா என்ற ஒரு பதில் விமர்சனமாக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் மீது வைத்திருக்கிறார். இதனால் எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வரும் மாறி மாறி அவையில் நீட் விவகாரம் தொடர்பாக பேசி வருகின்றனர். இது 2 நபர்களுக்கும் இடையிலான அந்த உரையாடலாக இருக்கும் பொழுது ஒரு காரசாரமான விவாதமாக தற்பொழுது அவையில எழும்பியிருக்கிறது. தொடர்ந்து இந்த நீட் விவகாரம் தொடர்பாக இருதரப்பு விவாதங்களும் நடைபெற்று வருகிறது. அதாவது முதல்வர் இதுக்கு முந்தைய ஆட்சியாக அதிமுக இருந்தபொழுது நீட் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் நீட் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது மத்திய அரசு நிராகரித்ததாகவும், அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பியதாக சொல்லப்பட்டிருந்ததை அப்போது இருந்த அதிமுக அரசு அவைக்கு கூட தெரிவிக்காத இருந்ததுதான் அந்த அரசனுடைய நிலைமை. ஆனால் நாங்கள் தற்பொழுது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது, தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வருகிறோம், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்னது, கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசில் மத்திய கூட்டணி இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாததால் தற்பொழுது அதை ரத்து செய்ய முடியவில்லை என்ற ஒரு பதிலை எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்து வருகிறார். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வரும் மாறி மாறி பேசிக்கொள்ளுடைய கருத்துக்கள் காரசாரமான ஒரு விவாதத்தை அவையில் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் நீதிமன்றத்தில் உள்ளது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் ஒத்துக்கொள்கிறார். நீதிமன்றத்தில் நீட் விவகாரம் உள்ளது என்பதை சட்டமன்றத்தில் கூட தெரிவிக்காமல் இருந்தவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் மீது வைத்து வருகிறார். தொடர்ந்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான வழிமுறைகளை நாங்களும் தெரிவித்திருந்தோம். மத்திய அரசு தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும், மாநில அரசால் செய்ய முடியாது என்பதை தான் நாங்களும் ஆட்சியில் இருக்கும்போது தெரிவித்திருந்தோம். அதனால்தான் இந்த சட்ட நடவடிக்கைகளை அப்போது இருந்த அதிமுக அரசாக நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் தற்பொழுது அவையில பதிவு செய்து வருகிறார். தொடர்ந்து இந்த நீட் தேர்வு விவகாரத்துல ரத்து செய்வது தொடர்பான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதில் 2 கட்சியினுடைய சார்பான நிலைப்பாடுகளையும் தெரிவித்திருக்கிற நிலையில் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் மாறி மாறி தங்களுடைய பதில்களை அவையில் வைத்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த இந்தியா கூட்டணியை ஆதரித்துக் கொண்டு கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழாவில் பிஜேபி அழைத்து நாணயம் வெளியிட்டது ஏன் என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருக்கிறார். மேலும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி மாறுவது இயல்புதான், நீங்க கூட பிஜேபி கூட்டணியில் இருந்து விலகி இருக்கீங்க என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் தற்போது முதலமைச்சர் நோக்கி வைத்திருக்கிறார். அதாவது தேர்தலின் போது இது போன்ற இந்தியா கூட்டணி எப்போதும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு தகவலை ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபையில பதிவு செய்திருக்கிறார். மேலும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் இல்லையோ இந்தியா கூட்டணியில் பிளவு வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கார். அதாவது டெல்லியில் தற்பொழுது வரக்கூடிய 5ஆம் தேதி ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது, அந்த மாநிலத்திற்கான பொது சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி என்று ஒருங்கிணைந்து போட்டி இல்லை, அங்க ஆம் ஆத்மியும் இந்தியா கூட்டணியும் தனித்தனியாக போட்டியிடக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் இந்த கட்சிகள் அனைத்தும் இந்தியா கூட்டணியில் தான் அங்க வகிக்கின்றன. ஒரு கூட்டணியில் இருந்து ஒரு மாநில தேர்தலில்
எதிரெதிர திசையிலிருந்து போட்டியிடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் தற்பொழுது அவையில பதிவு செய்ததால் டெல்லி தேர்தலில் இந்தியா கூட்டணி காணாமல் போய்விட்டது என்ற ஒரு விமர்சனத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் அவையில வைத்திருக்கிறார். தேர்தலின் போது இது போன்ற கூட்டணியில் பிளவு வருவது வழக்கம்தான். நீங்க கூட தான் இதற்கு முன்பு பிஜேபி கூட்டணியில் இருந்தீர்கள், அதன் பின்னர் விலகி விட்டீர்கள் என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் நோக்கி வைத்திருக்கிறார். அதாவது அதிமுக பிஜேபியுடன் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இருந்து ஒரு கூட்டணி வைத்து வருகிறார்கள். இந்த சூழல்ல தற்பொழுது அண்மை காலமாக பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்பதில் அதிமுக திட்டவட்டமாக இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதை குறிப்பிட்டு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த இந்தியா கூட்டணி விமர்சனத்துக்கு பதிலாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் கூட்டணி மாறுவது இயல்புதான். பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்து திமுக கூட விலகி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் மீண்டும் அதற்கு பதிலாக வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்கள், அதாவது இந்த விவாதம் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு கருப்பொருளாக பேசப்பட்டு வருகிறது. தற்பொழுது நீட் விவகாரத்துக்குள்ளாக வந்த இந்த விவாதம் தற்பொழுது கூட்டணி நோக்கி மாறி விவாதிக்கப்பட்டு வருது. இந்த கூட்டணியை தொடர்ந்து பேசும்போது கூட எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து ஒவ்வொரு துணை கேள்வியாகவும் அதற்கு பதிலாகவும் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் மாறி மாறி பேசுவது அவையில் மீண்டும் தொடர்ந்து அந்த ஒரு பரபரப்பான சூழலை சட்டப்பேரவையில் ஏற்படுத்தி வருது. தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்களை கேள்வி கேட்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடும் போது ஏன் கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு மத்திய அமைச்சரை அழைத்து அந்த நாணயத்தை வெளியிட்டீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதற்கு பதிலளித்து பேசும் பொழுது மத்திய அமைச்சரை அழைத்து கலைஞர் கருணாநிதியுடைய நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டதில் என்ன தவறு உள்ளது? பிரதமரை அழைத்தோம், அவரால் வர முடியவில்லை என்பதனால் மத்திய அமைச்சர் வந்து வெளியிட்டார், இதில் என்ன தவறு இருக்கிறது என்ற கேள்வியை முதல்வர் பதிலாக இவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் நோக்கி வைத்திருக்கிறார். பிரதமரையே அழைப்பு விடுத்ததாக தற்பொழுது பேரவையில் முதலமைச்சர் ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதாவது கலைஞர் நூற்றாண்டு விழா என்று அரசு விழாவாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு ஆண்டு முழுவதும் மேற்கப்பட்டிருந்தது. அந்த விழாவினுடைய இறுதியாக அது சிறப்பிக்கும் வகையில கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடக்கூடியதற்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. அந்த நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்கு பிரதமரை அழைத்ததாகவும் அந்த அழைப்பு ஏற்று பிரதமரால் வர முடியாத சூழல், அதனால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திமுக இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக இரட்டை வேடம் போடுவது இயல்புதான் எனவும் 4 வருடம் ஆட்சியை காப்பாற்ற நாடகம் போட்டது நாங்கள் அல்ல எதுக்கு எனவும் முதலமைச்சர் பேசியிருக்கார். அதாவது திமுக மீது விமர்சனமாக திமுகவுடைய அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்ற குற்றச்சாட்டை பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் 4 வருடம் ஆட்சியை காப்பாற்ற நாடகம் போட்டது நாங்கள் அல்ல, அப்போது இருந்த அதிமுக ஆட்சி, அப்போது இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தான் நாடகம் போட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருவரும் காரசாரமாக ஒருவர் மீது ஒருவராக தற்பொழுது அதற்குள் வைத்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த விவாதம் என்பது ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் தொடங்கி தற்பொழுது கூட்டணியில் இருந்து நாடகம் போடும் வரையிலுமான தொடர்ந்து காரசாரமாக ஒரு பெரும் விவாதமாக அவைக்குள்ள நடந்து வருகிறது. அதே போன்று இந்த விவாதங்களுக்கு நடுவில் தற்போது முதல்வருடைய கேள்விகளும் இருந்து வருகின்றன. அதுக்கு பதிலாக எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார், மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு பதில் கேள்வி கேட்கிறார், அதற்கு மீண்டும் முதல்வர் பதில் சொல்கிறார். இதுபோல் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கேள்வி கேட்பதும் பதிலளிப்பதும் என அவையே தற்பொழுது ஒரு பரபரப்புடன் ஒரு காரசாரமான விவாதத்துக்கு இடையே நடந்து வருகிறது.